அந்த செல்வந்தனுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொன்னது இவங்களெல்லாம் நான் இங்கே சேர்க்க மாட்டேன்னு சொன்னது காரணம் விசுவாசிகள்லாம் ஏழையாக இருக்கணும்னு இல்லை. நீ தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் பெருகி வா. ஈசாக்கு எல்லாம் பெருகலையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? ஈசாக்கின் ஆசீர்வாதம். அதில் யாக்கோபு டிஸ்டர்ப் ஆகிட்டார். செய்யக்கூடாதவைகள் என்னென்னு யாக்கோபு கற்றுக் கொடுத்தார், செய்ய வேண்டியது என்னென்னு ஈசா கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாம் வாழ்க்கையை நம்ம கொடுக்கறது. இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி நமக்கு சொன்னான், பலிக்கு பெருக செய்கிறது நானே. சின்னதாக இருந்தாலும் அதை பலிக்கு பெருகி தருகிறது நான் தான். 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் 1000 போஷிக்கக்கூடியது எனக்கு தான். நீ தண்ணீரே கொடுத்தாலும் அதை ரசமாக மாற்றி கொடுக்குறது நான் தான். பாவியாக வந்த உடனே நான் பரிசுத்தவனாக மாற்றியிருக்கிறேன். ஏன்னா நீ அடுத்தது பாவத்துக்கு போகாது இரு. மறுபடியும் துளுத்துக்கணுன்னே அவர் இலைப்பாற்றல் பெற்றோடனே பொலாப்பு செய்ய போயிட்டாங்க இஸ்ரேல் புத்திரர்கள். நெகேமியா 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி பெரும்பான்மையாக அப்படி தான் போயின்னு இருக்குது. இலைப்பாற்றல் வர வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணுன்னா தசமாங்கம் கொடுக்கறதுக்கு தத்தளிக்கிறப்போ கொடுக்கணும். ஆண்டவரே ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். சரி, கர்த்தர் இறங்குறார், கொடுக்கறதுக்கு உனக்கு அனுமதி தருமனு தரார், கிருபை தரார். அப்படி தான் நான் சொல்லுவேன். தசமாகம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தா தான் கொடுக்க முடியும். சரி, கொடுக்குறாரு. அப்புறம் அதே தசமாகனுடைய தரம் உயருது. தசமாகமே ஒரு பெரிய டிஜிட் வருது. இப்போது சபையில் இருக்கிறவங்க இதில் ஜெயிச்சிட்டாங்க. அது ₹1 10 பைசா வந்துடும், 1 கோடினாலும் 10 லட்சம் வந்துடும். அது சபையில் பிரச்சனை கிடையாது. சத்தியத்தில் போய் சேரணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறது இது. இதில் தசமாகத்துக்கும் சபைக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. இதில் ரொம்ப ஜெயிச்சிருச்சு சபை. தெரியும் எங்கே கொடுத்தா என்ன வரும்லாம் தெரியும். அதெல்லாம் சபைக்கு இல்லை இது. ஆனால் மேலே போக 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 தசமாகமே வருதுயா, 10 லட்சம் கொடுக்கணும். அப்போ பாஸ்டர் ஒரு எல்லா கெட்ட குணமும், பாஸ்டரோட கெட்ட குணம்லாம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். கொடுக்கூடாதுன்னு இல்லை, அப்போ தான் ஒரு பாஸ்டரோட மாம்சத்தையும் ஒரு பார்த்தா மாதிரி பேசுவார். அப்போ அதில் இறங்கிடும் சர்ன்னு. மிரட்டில் உருட்டில் எல்லாம் இல்லை. உனக்கு கிருபை கொடுத்தாரு, கொடுக்க ஆரம்பித்த. உன்னை பெருக்க பண்ணார், பெருக்க ஆரம்பித்த. இதெல்லாம் சேர்த்து தேவன் தான். தசமாக விசுவாசி கொடுக்கலன்னு என்றைக்குமே கோச்சிக்கிறது கிடையாது. யாரும் கொடுக்காம இருந்தது கிடையாது. இந்த ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. கல்லுள்ள ஏற்றில் விதித்தது கிடையாது, முள்ளுள்ள ஏற்றில் விதித்தது கிடையாது. அதனால் நான் அதிகமாக விசுவாசிகளுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டும் போனது கிடையாது. துவக்கம் தான். இதை திறக்கிறேன், அதை திறக்கிறேன், இந்த வீட்டை வாங்கிட்டேன், அந்த வீட்டை வாங்கிட்டேன், இதை